இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ஈஸியான தக்காளி ரசம் தான் பார்க்க போறோம். வாங்க தக்காளி ரசத்துக்கு என்னெல்லாம் நம்ம அரைக்கிறோம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் தக்காளி ரசத்துக்கு வெளுத்துள்ளி வெளுத்துள்ளி அதை ஒரு 10 வெளுத்துள்ளி போட்டுக்கலாம். வெளுத்துள்ளி ஒரு 10 வெளுத்துள்ளி, கொஞ்சோண்டு தோலோடு கொஞ்சம் தோல் இல்லாம, ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். திரும்ப ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டாச்சு. திரும்ப வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஜீரகம், கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நல்ல மிளகு பொடி, ஓகேவா? கொஞ்சம் நல்ல மிளகு பொடி, இதெல்லாம் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா, நம்ம மல்லிப்பொடி போடுவோம் தெரியுமா? மல்லிப்பொடி யாரும் போடாதீங்க. மல்லிக்கீரை இருக்குல்ல, அது ஒரு கொஞ்சோண்டு அதையும் போட்டு, பழுத்த தக்காளி, ஓகேவா? பழுத்த தக்காளி 2 தக்காளினா வெட்டி போட்டுட்டு ஒரு அடி மிக்சியில் போட்டு நல்லா கொலையாக அரைச்சிட்டு வந்துடலாம்ண்ணா. அரைச்சிட்டு வந்தாச்சு. இனி ரசம் வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயமும் கடுகும்ண்ணா போட்டுன பிறகு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தெரியுமா அரைப்பு, அந்த ரசத்துக்குள்ளது, அதை தான் இதில் தட்டணும்ண்ணா. அதுக்கப்புறம் இது நல்லா சுருண்டு வரணும். நமக்கு அரைப்பு நல்லா சுருண்டு வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். புளி தண்ணி, கருப்பு புளியா கரைச்சி வச்சுருக்கோமா? அது நம்ம கொதிக்குது இல்லை அந்த மசாலா, அதில் அந்த மாதிரி தக்காளி மசாலா, அதில் இந்த புளியை வீற்றணும்னா அப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி, இப்போ தண்ணி, எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அது தண்ணி ஊற்றி ஒரு கலக்கிட்டு, உப்பு தேவையான அளவு உப்பு, இனி நுர வந்த பிறகு கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான். இதே மாதிரி நீங்களும் இந்த ரசம் வச்சு பாருங்கள், சூப்பராக வரும். வச்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? பை 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 பை.